मंतरेची मारित होता शत्रुघ्न क्रोधाने भरत निवारी भरतर ओடி வந்தார். இந்த கோணலை விட்டுவிடா, அதை ஏண்டா சொல்கிறேன், விட்டுவிடாது கல்லுடா, எல்லாம் தெய்வாதீனம், இன்னும் ஒத்திரையும் குத்தம் தொடர்ச்சியில் நாம் பண்ண பாப்போம், அதை விட்டுவிடுவோம். நான் சத்ருகனை விட்டுட்டாரான். சத்ருகனா, நீ இவளை கொல்றியே, நான் கைகையே கொல்லுவேன். பிரபு மத சிய சத்கரபோதான, நாளைக்கு அண்ணாவை போய் பார்க்கணும், இந்த 2 பேங்களையும் இதற்க வர சொல்லாதேன்னு கோவிச்சு போய் இந்த காரியம் ஆனால் விட்டுவிடுங்க. அப்புறம் அதை அவளுக்கு 2 வேலைக்காரிகள் அதை காலை பிடிச்சிக்கிறாருன்னு அவளது கோபம் சத்துக்கு இருக்கேன். எல்லாம் ஆச்சு. நாளை தினம் நான் எங்கள் அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி ஐக்கியமூர்த்திக்கு புறப்பட போகிறேன்னு எல்லா ஜனங்களுக்கும் உற்சாகம். எல்லாரும் கண்ணீர் விட்டாலாம். ராமச்சந்திரமூர்த்தி காட்டிலும் மடங்கு பரதன் தான் மகான். இப்படி யார் சொல்லுவா? சந்தோஷப்பட்டால் சர்வ ஜனங்களும் கூட புறவிட்டாள். ஒரு நல்ல வேலை பார்த்து அதுக்கு முன்னாடியே கங்கைக்கரை பர்யந்தம் ரோடு போட்டாங்க. ரோடை சீர்திருத்தம் பண்ணாலாம் ஜனங்கள். அங்கங்கே ஜனங்கள் தங்கறதுக்கு வேணுங்கிற வசதி, ஜல வசதி, குழந்தைகள் வரும் இதர ஆகார வசதி, இந்த பெரிய திருநாளில் இந்த பொம்மை விற்கிறாங்க, அது வேடிக்கையெல்லாம் அநேக விற்பனைகள்லாம் இருக்குது. இந்த கடை எல்லாம் வந்து தூங்க கங்கைக்கரை பர்யந்தம் திவ்ய அலங்காரம், ஏராள கூட்டம். எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து புறவிட்டார் பரத சுவாமி. கால வேளையில் புறப்பட்டாராம். ஆஸ்தா யஸ்யந்தனோத்தமம், தானும் சத்ருகுணமா, கௌசல்யா கைகேயி சுமித்ரா எல்லாரும் கூட புறப்பட்டார். வசிஷ்டர் மலாம் பெரியவா, அயோத்தியில் சர்வ ஜனங்களும் தேச ஜனங்கள் எல்லாரும் கூட புறப்பட்டார். ஏதோ காவலுக்கு சில ஜனங்களை மட்டும் வச்சுவிட்டு எல்லாருமா புறப்பட்டார். கமலநயன கமலவதன கமலசரண ராம, கமலநயன கமலவதன கமலசரண ராம, கமலநயன கமல கமலசரண பாப ஜமன பதித பாவன பாப ஜமன பதித பாவன பாப ஜமன பக்த சரண ராம சுந்தர ஜமன மதனமோ குந்தர நமோ மதனமோ கனகவசன கலுஷகரண கனகவசன கலுஷகரண கருணாசரண ராம சரண ராமச்சந்திரமூர்த்தி பிரார்த்திச்சு பரதன் சேனைகளோட புறப்பட்டான். சதுரங்க சேனைகளோடு நேர பிரபு சமாசேது தத்தோ கங்கா கங்கா தீரம் வந்து சேர்ந்தாலாம். எல்லாரும் சர்வ ஜனங்களும் சேனை வந்துக்கிட்டே இருக்கு. யானைப்படை, குதிரைப்படை, தேர்கள், காலாட்கள், இதை தவிர பொது ஜனங்கள், மகர்ஷி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அதான் குகனுடைய ஊர் சிங்கிவேரப்பட்டினம். கரையில் வந்து கூட்டம் தங்கிக்கிட்டே இருக்கு. ஒரே இறைச்சல், கூட்டம் வர வர இறைச்சல் கடுமையாகும்போது இது தெரிஞ்சுக்கிட்டான் குகன். இப்படி வந்து எட்டி பார்த்தான். என்னடா இவ்வளவு கும்பல் வந்து தங்கியிருக்காளே, இன்னும் கூட்டம் வந்துருக்கே, ஆடுறா எங்க விடுறாங்க, பரதன் பரிவாரங்களோட வரான்னு தெரியும். ஆஹா, அவ்வளவு பக்தி ராமச்சந்திரமூர்த்தியின் இடத்துல குகனுக்கு. நம்ம சுவாமியான ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு விரட்டின மகா பாப்பி பரதன் வந்திருக்கானான்னு கேட்டான். கண்டான் கடல் சோழ பரதன் கண்டான் கடல் சோழ பரதன் கண்டான் கடல் சோழ பரதன். சமுத்திரம் கரை கரண்டது மாதிரி பரதனுடைய சேனை வந்திருக்கான். அந்தங்கள் எங்கும் புகழ் கொண்ட கோதண்ட ராமந்தி அந்தங்கள் எங்கும் புகழ் கொண்ட
கொண்டான வேளராயன் மகிழ்ந்த கோபத்துடன் கண்டான் போல ஐயன்ற குராமனை அடவிதனில் விடுத்த ஐயன்ற குராமனை அடவிதனில் விடுத்த உய குணமேயற்ற தோழி உய குணமேயற்ற தோழி வையகம் புகழிடும் வெய்யனை இன்னும் நன்னறி வையகம் புகழிடும் வெய்யனை செய்யவதனோ இந்த தீய நன்றி நினைந்து கண்டான் கடற்கோல பரதன் ஆகதும் பரதும் விஸ்வத்வா ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு விரட்டின இவன் இன்னும் என்ன பகவானை இன்னும் என்ன துன்பப்படுத்துறதுக்கு சேனையோட வரானோ தெரியலையேன்னு நினைச்சானா. சேனையோட வரானே காட்டிலையும் இருக்கக்கூடாது கொல்லணும்னு வரானா இல்லை. ஆகதும் பரதும் விஸ்வத்வா குஹசங்கித மானசா உபாயனானி சங்கிருஷ்ய விவிதானி பகுன்யபி. என்ன இருந்தாலும் தன் சேனைகளை எல்லாம் கூப்பிட்டான். வந்திருக்கிற ஒரு ராஜகுமாரன் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தம்பி சேனையோட வரார். அவர் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காரா கட்டெண்ணத்தோடு வந்திருக்காரான்னு எனக்கு புரியல. 500 பேர் வேடர் இழக்கும். 500 போட்டு ரெடியாக இருக்கட்டும். கங்கையில் ஒரு போட் ஒன்றுக்கும் 100 பேர் இருங்கோ, ரெடியாக இருங்கோ. வரிசையாக போட்டை நிறுத்தி வைங்க. போட்டுக்கிட்ட 100 பேர் ரெடியாக இருங்கோ. நான் போய் பரதனை போய் பார்க்கிறேன். நம்ம ராமச்சந்திரமூர்த்தி விஷயத்தில் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கானா இல்லை கட்ட சித்தவருத்தியான்னு தெரிஞ்சுக்கிறேன். நல்ல எண்ணத்தோடு வந்திருப்பனியானா ஒரு ஜாடை பண்ணுறேன். அதுலேருந்து அவள் விஷயத்தில் அனுகூலமாக இருந்து சேனைகளை எல்லாம் போட்டில் ஏற்றிக்கிட்டு அக்கறை கொண்டு சேர்ப்போம். இல்லை கட்டெண்ணத்தோடு வந்திருப்பேனா அதுக்கு ஒரு ஜாடை பண்ணுறேன். கட்டெண்ணத்தோடு வந்திருப்பீங்கன்னா எல்லாரையும் அக்கறையில் சேர்க்குறேன்னு போட்டில் ஏற்றிக்குங்க. நடு கங்கையில் போய் போட்டை கவுத்துட்டு நீங்கள் எங்கன்னு போடுங்க. இப்படி அவளுக்கெல்லாம் ஒரு சங்கேதத்தை சொல்லிவிட்டு இந்த ஜாடையில் மட்டும் ஏமாந்து கூடாதுங்க. இது நல்லத்தை பொல்லாதுன்னு பொல்லாத நல்லதுன்னு இங்கேயா கழிச்சுக்கிண்டு கட்டுக்கிட்டல் பண்ணிவிடாதேன்னு ஜாடையில் மட்டும் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கோ. தான் கையில் உபாயனானி சங்கிருஷ்யம் விவிதானி பகுன்யபி ராமமேவானி சோச்சந்தோ ராம ராமேதி வாதினம் நநாம சிரசா பூமோ. தன்னுடைய பரிவாரங்களில் சில பேரை அழைச்சிக்கிட்டால் மகாராஜாக்களுக்கு பேட்டி பார்க்கறதுக்கு என்னென்ன சாமகிரிகள் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் நேர கங்கைக்கரையில் பரதனுடைய சன்னிபம் வந்துவிட்டார். முகன் அப்படி எட்டி நிற்கிறார். அவர் ஒரு மரத்தடியில் கூட்டத்தோடு நிற்கிறார். சுமந்திரர் ஓடி வந்தார். இதோ வந்துட்டே சொல்லிட்டு வரேன். சுமந்திரர் குகனை அப்படி நிறுத்திட்டு இந்த ஓடினார் பரதங்கிட்ட. அண்ணாவுக்கு ரொம்ப முக்கியமான சிநேகிதர், உயிரை வச்சிருக்கார், இங்கேயே இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிட்டார். இவர் தான் சர்வ கைங்கரியங்களும் பண்ணினார். உத்தமமான நண்பர், அவர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு பரதங்கிட்ட குகனை பற்றி 2 வார்த்தை சொல்கிறார். இதுக்குள்ளே இங்கேருந்தே குகன் பரதனை பார்க்குறான். பண்ணிட்டு தான் இருக்கான்னு தெரியல. வர்க்கலை உடையானி நாசடிந்தமையானி நற்கலையின் மதியில் நற்கலையின் மதியில் நகையிழந்த முகத்தானே கற்கனிய கனிகின்ற துயரானை கற்கனிய கனிகின்ற துயரா கண்ணுற்றான் விற்கையினின்று இடை வீழ
விண்முற்று நின்றொழிந்தான் இடுப்புல மரவுரி கட்டின்னு இருக்கானா கற்கலையுடையான். அவன் இடுப்புல மரவுரி கட்டி இருக்கிறத பார்த்தான் குகன். அவன் இடுப்புல கிராட்சி பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தா பீதாம்பரம்னா கட்டின்னு இருப்பான். மாசடைந்த மெய்யானை கீழே விழுந்து கதறி உடம்பு பூரா பூஜை அடைஞ்சு கிடக்கு. ஸ்நானமா சோப்பா பவுடரா மேக்கப்பா ஒன்றும் கிடையாது. நற்கதையின் மதி என்ன நகையிழந்த முகத்தானே, முகத்துல சிரிப்பே கிடையாது. அவன் துக்கமே தழும்புறான். ராமனை விட்டு பிரிஞ்ச துக்கம் அப்படியே தழும்பு. கற்கனிய கணிகின்ற துயரானை. இந்த பரதனை பார்த்தா கல்லும் உருகுமா அவ்வளவு பரிதாபம் நிலைமையில இருக்கான். அப்பேற்பட்ட பரதனை பார்த்தார் குகன். ஆஹா, நாம் நினைச்சது தப்பு. உண்மையா இவர் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தில் ஆசையோடையும் இருப்பனையானா இந்த நிலைமையில இவன் சரீரமும் இவனுடைய தேஜஸும் இப்படி இருக்காதுன்னு நினைச்சான். அவனை பார்த்து அப்படியே பிரமிச்சு பொம்மையா நின்றுட்டார் குகன். இருக்கிற போது இந்த யோசனை பண்ண பண்ண கையில் இருக்கிற வில்லு அதுவா பொத்துன்னு கீழே விழுந்து விட்டான். இதில் கையினின்று இடைவீழ கீழே விழுந்து விட்டுனார். அப்படி அவரை உதரம் பார்த்துட்டு கிட்ட சத்ருகன் நிற்கிறான். அவனையும் பார்க்கிறார். மறுபடியும் பரதனை பார்க்கிறார். நம்பி என் நாயகனை நோக்கின்றான், அயலின்றான் தம்பியை நோக்கின்றான். தவவேடம் தளி கொண்டான். பரதனை பார்த்தால் நம்பியோ நாயகனை நோக்கின்றான். ராமச்சந்திரமூர்த்தினாய் இருக்கார் பரதன். அயலின்றான் தம்பியையோ நோக்கின்றான். கிட்டக்க இருக்கிறவனை பார்த்தா சாட்சாத்து லட்சுமணம் மாதிரி அவனும் தவவேடம் கொண்டான். மகர்ஷி வேஷத்தை போட்டு இருக்கான். நிச்சயமாய் வாழ், ராஜ்யத்தில் ஆசை இல்லாதவாள், துன்பம் ஒரு முடிவில்லை. இவாள் முகத்தை பார்த்தா எல்லையில்லாத துன்பத்தை அடைஞ்சு ராமனை விட்டு பிரிஞ்சதான துன்பம் தாங்காத இந்த துக்கமே உருக்கொண்டவாளா வந்திருக்கார். திசை நோக்கி தொழுகின்றான். ராமச்சந்திரமூர்த்தி புறப்பட்டு போன தெற்கு திக்க ஒரு தூரம் பார்த்து பெருமூச்சு விடுறான். அடிக்கடி நமஸ்காரம் பண்றான். ஆகையினாலே உண்மையான ராமபக்தாலே தவிர ராஜ்யத்தில் ஆசையே வாழ்க்கிறார். எம்பெருமான் பிறந்தார் இழைப்பாரோ பின்றான். எங்க பிரபு ராமச்சந்திரமூர்த்திக்கு சகோதராய பிறந்த வாழ்க்கே இந்த கட்டணங்கள்லாம் வருமா? ஒரு நாளும் வராது. ராமனுக்கு கூட பிறந்துவிட்டு ராஜ்யத்தில் ஆசையும் பணங்காசில் ஆசையும் அக்கிரம காரியத்தில் ஆசையும் பெரியவாளை ஹிந்திக்கிறதுல ஒரு திருப்தியும் இப்படி எல்லாம் இருப்பாளாவா? ஒரு நாள் இருக்க மாட்டேன். நான் நினைச்சதுதான் தப்புன்னு நினைச்சு விட்டார். இதுக்குள்ள சுமந்திரம் உங்களை அழைச்சுன்னு வர சொன்னார். நேர கிட்ட வந்தார். குஹோ கமிதிச்சாபிரம அப்ரவீதி நாம சிரசா பூமு. இந்த பழங்களை எல்லாம் வச்சா சாஷ்டாமா நமஸ்காரம் பண்ணிட்டான். நான் தான் குகன்னு பேர். இது உங்களுடையதான உத்தியானவனம் மாதிரி. முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சா சில அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பேனே உங்களுக்கு. நான் கொஞ்சம் வருவேன்னு எதிர்பார்க்கலே கொஞ்சம் அஜாக்கிரியாக இருந்துட்டேன். எதெல்லாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். குகன்னு பேர் நமஸ்காரம். இது ரொம்ப மகா பெரியவரியா மகா பாக்கியசாலி. எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பூஜைகள்லாம் பண்ணி நீ தான் எனக்கு ஒரு ஒத்தாசமானும் குகரே. அதுக்காகத்தான் வந்தேன். என்ன சொல்ல கதரேன கமிஷ்யாமி பரத்வாஜ ஆசிரமம் குஹ. கதரேன கமிஷ்யாமி பரத்வாஜாசிரமம் குஹ. ககனோயம் ஹிருஷந்தேசா கங்கானுபோதுரத்தே. பாதை புரியலையே. இந்த மார்க்கம் வழியாயும் பரத்வாஜாசிரமம் போகலாம். என்ன ராமனை தேடின்னு புறப்பட்டேன். பரத்வாஜாசிரமம் போகணும். எந்த பாதையாக போகிறது அதை நீ சொன்னால் தேவையில்லைன்னு சொன்னோன்னே குகனுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துட்டு. நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன். கச்சின் அதுஷ்டோ உரஜசி ராமஸ்யா கிருஷ்ட கர்மனா. உங்களுக்கு கேட்குறேன். நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தானே புறப்பட்டேன். இல்லை ராமன் விஷயத்தில் அபிப்பிராய பேதம் இருந்தால் என்கிட்ட சொல்லிவிடுங்க. வேறோட சேனையோடு வந்திருக்கேன். உங்கள் அம்மா ராஜ்யத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் சுவாமி அந்த வேஷம் போட்டு அனுப்பிச்சாலும் கேள்விப்பட்டேன். நான் மனசில் வச்சுருக்கிறது பிள்ளைனாக பேசுகிறவன் இப்போ சொல்கிறாங்க. இயந்தே மகதி சேனா சங்காம் ஜனீதி. உங்கள் சேனையை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு.
அகந்த்வானு கமிஷ்யாமி ராஜபுத்திர மகாயசாக, நான் உங்கள் பின்னோட வில்லுங்கைனா கூட வருவேன், நான் மட்டும் வரமாட்டேன், என் கும்பல் ஏராளமாக இருக்குது. தாசாஸ்துவானு கமிஷ்யந்தி தன்னின சுசமாஹிதாக, ஏராளமான வேடர்கள் வில்லுங்கைனா வருவார். நல்ல எண்ணத்தோடு இருந்தால் கங்கை தாண்டலாம், இல்லை குகனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் அந்த கரைக்கு விட மாட்டேன். பங்கஜலோச்சலு ಗಂಗನು ದಾಟ ಸಾಮರ್ಥ್ಯನು ಗಂಗನು ದಾಟ ಸಾಮರ್ಥ್ಯಮುಗಲೋ ಗಂಗನು ದಾಟ ಸಾಮರ್ಥ್ಯವು அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி விஷயத்தில் கட்டணத்தோட ஒரு வேலையானால் கங்கை தாண்ட முடியாது, குரு உயிர் இருக்கிற பரியந்தம் விட மாட்டார். ராமனிடத்தில் இருக்கிற குருடைய பக்தியை பார்த்தார். பரதாசியாலே தீர்க்கரோதன, அந்த குகனை கட்டிங்க அப்படியே தேம்பி தேம்பி அழியாராம் பரதன். அப்பா, உனக்கு எங்கள் அண்ணாவிடத்தில் இருக்க முடியாத பக்தியும் உனக்கு லோகத்தில் ராம விஷயமாக ஏற்பட்ட பாக்கியத்துக்கு வேணுங்கிற அதிர்ஷ்டமும் எனக்கு இல்லாத கொடுத்துருவாங்க. நான் கூட பிறந்தவன் மகா பாப்பின்னு பேர் வாங்கினேன். மாபூத்சகாலோ கஷ்டம் நமாம்சங்கி துமர்கதி குஹா, இந்த மாதிரி கட்ட அண்ணன் எனக்கெல்லாம் வரவாண்டாம்னு சிறைத்தாளன் நீங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்கள் அண்ணா ராமச்சந்திரமூர்த்தியை நான் ஊருக்கு திரும்பி அழைச்சிட்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையோடு புறப்பட்டு வந்திருக்கேன். ராகவஸ்தகினே ராதா ஜேஷ்ட பிதிருசமோ மத தம் நிவர்த்தையும் யாமி சித்திரக்கூட்டம். எங்கள் அண்ணா ராமனை திருப்பி அழைச்சி வரணும்னு சித்திரக்கூடத்தை உத்தேசிச்சு புறப்பட்டேன். பார்க்க தெரியல. என் அண்ணா எத்தனை நாள் இங்கே தங்கியிருந்தார்? குஹா உன் பேரில் பேசவில்லை. குஹன் அப்போ சொன்னார், இப்படி பரதன் சொல்லவும் ஒன்னா ராமனை ராமச்சந்திரமூர்த்தி அழைச்சணும்னு அவனுக்கு பட்டம் கட்ட போறேன்னு சொல்லவும் குஹன் தாரதாரியா கண்ணீரை விட்டு பரதன் காலில் உகந்துட்டான். பசியாமி ஜெகதி தலே அயத்னாசீனாகதம் ராஜ்யம் எத்தும் செக்கு நிகேச்சதி தாயுரி கொண்டு தாரி உதவிய தரணி தன்மை தீவினி என்ன நீச்சி சிந்தனி முகத்தில் தேக்கி போகினி என்ற போது புகி நோய் தன்மை கண்டால் 1000 இராமனின் கேளாவரோ தெரிவி நண்பன். உனக்கு சமானமான பாக்கியசாலி கிடையாது. தாயார் தேடி கொடுத்த ராஜ்யத்தை தனக்கு நியாயமில்லை சமையலுதுன்னு சொல்லி தலையில் ஜட்டையும் தபஸ்தி வேகத்தையும் தரிச்சுண்டு ராமனை திருப்பி அழைச்சிருந்து அவனுக்கு தான் முடிசூட்டுவேன்னு கிளம்பினியே, உன்னை போல பாக்கியசாலி கிடையாது. 1000 ராமன் கூட உனக்கு சமானம் ஆக மாட்டாரப்பா, நீ மகா தர்ம பிரபு. அதெல்லாம் இருக்கட்டும். அன்றைய தினம் தங்கினார் பரதருங்க. எங்கள் அண்ணா எத்தனை நாள் இங்கே தங்கினார்? ஒரு நாள் தான் தங்கினார். ராத்திரி என்ன ஆகாரம் பண்ணினார்? ஒன்றா ஒரு ஆகாரம் பண்ணலை. வந்த உடனே நான் பழங்கள்லாம் கொண்டு விட்டேன். குகன் சொல்கிறான் பரதத்தை, நான் பழங்கள்லாம் கொண்டு விட்டேன், எல்லாம் தொடமாட்டேன்னு சார். லக்ஷ்மணனே இந்த தேக்க இலையை தொன்னையாக பண்ணி கங்கா தீர்த்தம் கொண்டு சொன்னார். அதை சாப்பிட்டேன். தீர்த்தியை தான் சாப்பிட்டேன். எங்கள் அண்ணா எங்கே படுத்தணும்? பிராத்தா மேக்வாமசத்ராத்ரு கொசீதா கொச்ச லக்ஷ்மணா அஸ்வபத்ஷயனே கஸ்மின் சிம்பும் சுவாகுவசம் சுவாமி. எங்கள் அண்ணா எங்கே உட்காந்துருந்தான், என்ன சாப்பிட்டான், எங்கே தூங்கினான், அந்த இடத்தையாவது சொல்லேன், அந்த இடத்தையாவது கண்ணால் காட்டுறேன். பரது இந்த இங்குதிங்கிற ஒரு மரம், அந்த மரத்தடியிலே நான் தான் ராமச்சந்திரமூர்த்திக்காக படுக்க தயார் பண்ணி இளம் புல்லுகளையும் புழுர்களையும் கொண்டு போட்டு அந்த திருநசயனத்தில் ராமச்சந்திரமூர்த்தி சேனம் பண்ணிட்டார் தேவியோட. லக்ஷ்மணனுக்காக ஒரு 100 கஜம் அண்ணன் அந்த மரத்தடியில் அவருக்கு ஒரு படுக்க தயார் பண்ணேன். அவர் ராத்திரி தூங்க மாட்டேன்னு விட்டார் லக்ஷ்மணர் சின்னவர். இந்த மரத்தடியிலாம் ஒன்றா ராத்திரி பூரா ராமர் தூங்கினார். ராத்திரி பூரா நானும் லக்ஷ்மணனும் கதை பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் வனவாசம் பண்ணி ஊருக்கு திரும்புவோமா, என் தாயார் ரோப்பனார் உயிரோடு இருப்பாளா, நாங்கள்லாம் பார்ப்போமா,
பெரிய ராஜ்யமையா இப்போ ஒன்றும் தளவு புரியாமல் தத்தளிக்கிறது பாருங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். ராமச்சந்திரமூர்த்தி இந்த மரத்தை அடிக்கு தான் தூங்கினா இருந்தார். மரத்தம் ஓடி வந்து இந்த மரத்தை அடிக்கிறது சுவாமி படுத்துட்டு இருந்து அப்படியே இருக்குது. முகம் ஒவ்வொரு நாளும் சுவாமி படுத்துட்டு இருந்த இடத்த பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் கலைக்கவே இல்லை. சுவாமி படுத்துட்டு இருந்து அப்படியே பதிஞ்சு இருக்கு அந்த புள்ளியில் தயார் பண்ணதா இந்த மாதிரி. இந்த கை அவர் போட்டிருந்த வில்லு சீக்க புடவையில் இருந்த ஜெரிகைகள் சிலது எல்லாம் இருக்காது. இதை பார்த்தார் மூர்ச்சியா கீழே விழுந்துட்டாரு. ஏமனித்தாளுமே ஈஷோகமோ ஏமனித்தாளுமே ஈஷோகமோ ஏமனித்தாளுமே ஆஹா என்ன அக்கிரமம். நம் தெய்வத்தம் தெய்வத்தை காலம் கூட ஆட்டி வச்சுடும் போல் இருக்கு. தெய்வம் காலத்துக்கு கட்டுப்படணும்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்றாரு. தெய்வத்தம் கிஞ்சித்தி காலே பலவத்தரும். காலம் தெய்வத்தையும் அமைக்கப்படும் தோணிச்சு. எங்க அண்ணா தெய்வமான எங்க அண்ணா ராமனை காலம் மரத்தடியில் பண்ண முடியும் படுக்க முடியா பண்ணிருக்கு. எத்தனை தாசரதி ராமக பூமாவே வசீதய. நான் எப்படி சகிப்பேன்? ஈரமான அந்தப்புறத்தில் அம்சத்தூளிக்கா மஞ்சத்தில் தூங்க வேண்டி எங்கள் அண்ணா மரத்தடியில் படுத்து தூங்கியிருக்காங்க. என் தாயாரான சீத்தை பெரிய குடும்பத்தில் பிறந்தால் பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டார். நல்ல மங்கள வாக்கியங்களை கேட்டு தூங்க முடியாது என் தாயார் சீத்தை. அவன் மனசு என்ன பாடுபட்டுதோ இந்த மரத்தடியில். புலி சிங்கங்கள்லாம் உரிமை இருக்கும். காமரசாற்றூடு திருணசயனந்த காமரசாற்றூடு காமரசாற்றூடு திருணசயனந்த யமனிதாளுமே ஈஷோகமோ யமனிதாளுமே. மணி மணி மது மாயமதீதா மணி மணி மது மாயமதீதா మనసునే ఆదేవమా మనసునే చూలతరిచెను ఆదేవమా నాలు వంశమున పుట్టిన రామునికి పుట్టిన రామునికి బాధలు చేసిన పాపినికి అయ్యో బాధలు చేసిన పాపినికి అయ్యో యమనితాళుమే ஈஷோகமோ யமனிதாளுமே. இந்த சூரிய வம்சத்தில் இப்பேற்பட்ட கஷ்டம் காணும்னு பானு வம்சமுன புட்டின ராமுனிக்கு எங்கள் அண்ணாவுக்கு இந்த கஷ்டம் வேணும்னு சாப்பம் கொடுத்த மகா பாப்பிகள் 65 மகா பாப்பி. எங்கள் அம்மா என்ன இப்படி பண்ணினாலே. என்னுடைய குலதெய்வங்கள்லாம் என் மனோபீட்டத்தை பூர்த்தி பண்ணுமா? நான் காட்டில் எங்கள் அண்ணாவை பார்ப்பேனா? அயோத்திக்கு அழைச்சுன்னு வருவேனா? அதிமே தேவதா குறிஹூ. என் குலதெய்வங்கள்லாம் என் மனோரசத்தை பூர்த்தி பண்ணிடுச்சுமா? எங்கள் அண்ணா அழைச்சுன்னு வந்து பட்டம் கட்டினா தான் என்னுடைய மன சமாதானத்தை அடையும் கேள்வி போகும். கௌசல்ய மாதானவாழலாம் சமாதானம் பண்ணேன். அந்த விஷயம் அங்கே பூரா தங்கியிருந்தார். மறுநாள் காலமே அங்கேருந்து புறப்பட்டாராம் பரதன். என்னுடைய பரிவாரங்களோடு நேராக பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரார். நான் எங்கேயும் அண்ணாவை தேடுவேன். யோகிகளெல்லாம் தேடுறாங்க, ஞானிகள்லாம் தேடுறாங்க. எல்லாமே பாப்பிகள். ஒரு நல்ல காரியம் கிடையாது, ஒரு நல்ல நிலைமை கிடையாது. நான் என்னமா அவனை பார்க்க முடியும்னு பார்த்து
தியாகராஜ சுவாமிகள் இந்த இடத்துக்கு பொருத்தமா பண்ணின கீர்த்தனை மாதிரியே இருக்க. பிரம்மாவதான தேவதைகள்லாம் தேடுறா ஒண்ணு, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசை வேறப்படுறேன். அதை பார்க்கறதுக்கு வேணுங்கிறதான ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கோம், அதுக்கு வேணுங்கிற குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கும். பிரச்சிதா பாப்பம் வேற பண்ணியிருக்கேன். என்னைக்கோ பண்ணினேன், இன்னைக்கு சரியா போயிட்டேனோன்னு கேட்டா இன்னமும் என் மனசு சரியா இல்லைங்கிற. தியாகராஜ பூஜிதனே அப்படி தன்னுடைய பரிவாரங்களோடு கூட புறப்பட்டு கங்கையை தாண்டினாலும் எல்லாருமே ஏராளமான ஓடத்தை கொண்டு எல்லாருக்கும் கங்கையை தாண்ட வச்சார் புகழ். பகு பேர் நீஞ்சி இருக்கிறவன் தான், சில பேர் யானைப்பாகங்கள் யானையை போட்டுருக்கா. அப்படி அவராருக்கு சாமர்த்தியம் உண்டு. அப்படி கங்கையை தாண்டி எல்லாரும் இங்கண்ட வந்து தன்னுடைய பரிவாரங்களோட பகவான ஸ்தோத்திரம் வேண்டி பரத்வாஜ ஆசிரமம் வந்து சேர்ந்தாலாம். சப்ராஹ்மணஸ்ய ஆசிரமம் அபிஷேக்கிய மகாத்மனோ தேவ புரோஹிதஸ்யே ஜதரிஷரம்யோடஜ விரக்ஷண்டம் மகத்வனம் விப்ரவரஸ்யரண்யம். மகானுபாவாளான பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் பிரஜாகைக்கு வந்து சேர்ந்தான் பரதன் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட. நாளைய தினம் அடுத்த மேல் கதை நாளைக்கு தான் பாதுகாப்பட்டாபிஷேகம். இன்றைய சரித்திரம் இதோட
राम जय राम जय राम सजन मनोराम सजन मनोराम जय राम कमा जगजार मंगला गौरा मुरेश्वर जय जय मुरेश्वर भजना दुना नीतो देवा भजना दुना नीतो देवा जगत देवा मुरेश्वरा मुनि मुरेश्वर अपरा गजा कोटि देवा अपरा गजा कोटि देवा हरि तुमा मुरेश्वरा मुरेश्वर गुरुराज मौने गुरुराज मौने मुरेश्वर मुनि जय जय मुरेश्वर गुरु महाराज गुरु जय पर ब्रह्म जय गुरु महाराज गुरु जय पर ब्रह्म जय गुरु महाराज गुरु जय पर ब्रह्म जय गुरु महाराज गुरु जनवरी जगती जानना जनवरी जगती Gidadi bigida, adamida, gidadi bigida, adamida, brahma. Galadari gajana, galadari gajana, galadari gajana, galadari gajana. Vajagila tarani dunga, vajagila tarani dunga, vajagila jale tarani dunga, vajagila jale tarani wo. Varadima, Aradamagule vaima, Varadima. Jai Savapadi Prema Rama, 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 Tuji Mana Sukadama, Samaru Jajena Dama Ko. Valadima,
भजमनुजा 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 वंशजं भजमनुजा भजमनुजा वंशजं भजमनु अजसुरेन्द्र अजसुरेन्द्र परजनोदिता अजसुरेन्द्र मुख परजनोदिता आंजनेया जीवन जरते आंजनेया जीवन जरते पंकजं भजमनुजा विषमं जय कराय विषमं जय कराय सिद्धि कराय विषमं जय कराय सिद्धि वेद वेदांतचरं वाचमगोचरं भजमनुजा भजमनुजा भास्कर वंशजं भजमनुजा पूर्व कथेल नेति रामचंद्रमूर्ति चित्रकूटम वंद पिறகு சுமந்திரர் ஊருக்கு திரும்பி வந்து சக்கரவர்த்தி தசரதர்கிட்ட சமாச்சாரம் சொல்ல சக்கரவர்த்தி தசரதரும் சரீரத்தை விட்டு வியோகத்தை அடைய பரத சத்ருக்னால அழைச்சிட்டு வர சொல்லி கடைசியாய் பரதன் எங்கள் அண்ணாவை அழைச்சிட்டு வந்து அவருக்கு தான் ராஜ்யத்தில் பட்டாபிஷேகத்தை பண்ணி வைப்பேன் எனக்கா இந்த சிம்மாசனம் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய சர்வ கடமைகளையும் செலுத்திவிட்டு காட்டுக்கு புறப்பட்டவன் கங்கக்கரையினை சமாசேதுஸ்தோ கங்கக்கரை வந்து சேர்ந்தால் குகனை சந்தித்தான். அன்றைய தினம் பூரா அங்கே தங்கி மறுநாள் காலமே அங்கேருந்து போட்டில் ஏறி கங்கை தாண்டி தன்னுடைய பரிவாரங்களோட சேனைகளோட கௌசல்ய முதலான தாயார் எல்லாரும் பின்னோட வர சப்ரஹ்மணஸ்ய ஆசிரமம் அபிவேத்ய மகாத்மனோ தேவ புரோஹிதஸ்ய பரத்வாஜ மகர்ஷியுடைய ஆசிரமம் இருந்தாரு. தரிச ரம்யோட்டஜ விரக்ஷண்டம் மகத்வனம் ரொம்ப அழகான இடமாம் தபஸ்வி பரத்வாஜால் இருக்க முடியாத இடத்துக்கு பிரயாகிக்கு வந்து சேர்ந்தார். அப்படி பிரயாக வரவும் மகர்ஷியுடைய ஆசிரமம் அப்படி எட்டி இருக்குங்கிறோம் சேனையெல்லாம் எட்டியை நெட்டிட்டார் பரதர். நம்மால மகான்களுக்கு தபஸ்விகளுக்கு இடங்கள் இருக்கக்கூடாது. சேனைகள் எல்லாம் கிட்டக்கு வந்தால் வெறும் இருக்காது. 4 விதமான சேனைகள், தேரி, யானை, குதிரை, ஆழ்படைகள்லாம் வந்திருக்கும்.
பெரியவாளுடைய அவள்கிட்ட நடக்க வேண்டிய முறை அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சா கூட கும்பலில் நடக்கவும் முடியாது. இதுக்காக சேனைகளெல்லாம் எட்டி நிறுத்தினான். ஒரு குரோஷ மாத்திரத்திலேயே எட்டி நிறுத்திவிட்டு தான் சத்ருக்னன் வசிஷ்டாச்சாரியால முன்னிட்டு இருந்து பரத்வாஜ மகர்ஷி தரிசனம் பண்ணணும் உள்ள வந்தாராம். முதல்ல வசிஷ்டர் வரார். வசிஷ்டருக்கு பின்னாடி பரத சத்ருக்னன், இப்படி முக்கியமான டாக்டர் சுமந்தர் இப்படி. பரத்வாஜருடைய சிஷ்யன் வாசல்ல இருந்தார். உள்ள போலாம்னு சொன்னார். உள்ள அப்படி வசிஷ்டர் உள்ள வரத்தை பார்த்தார். பரத்வாஜர் எழுந்துட்டார். மகான் இல்லையா வசிஷ்டாச்சாரியா? அர்க்கியம் அர்க்கியம் பாத்தியம் கொண்டா மகா பெரியவாள் வந்திருக்காள். வசிஷ்டரை அனுசரிச்சு பரத சத்ருக்னாலும் வந்து நமஸ்காரம் பண்ண. வசிஷ்டருக்கு ஆதித்யங்கள்லாம் பண்ணார். அவள் ஆறுன்னு கேட்டார். சக்கரவர்த்தி தசரதனுடைய பிள்ளைகள். அப்போ 2 பேர் காட்டுக்கு போயிருக்காளே. அவன் 2 பையங்கள், இவா 2 பையங்கள். இவா தான் அம்மா நாத்துக்கு போயிருந்தா. அம்மா பரத சத்ருக்னான்னு அவளையும் பூஜிச்சார். தபஸெல்லாம் சரியாக நடக்கிறான்னு ஒருத்தருக்கு வசிஷ்டரோட பேசிக்கிட்டார். பேசிட்டு பரதன் அப்படி பார்த்தார். ஆசிரம வாசலில் பார்த்தார். கண்ணு கட்டி அண்ணந்தே சேனைகள் ஏராளமாக நிற்கிறது. சௌக்கியமா அப்படின்னு விசாரிச்சார். எல்லாம் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு வந்தேன். எங்கள் அண்ணா ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கணும்னு புறப்பட்டேன். எந்த பாதையாக போகிறது, எங்கள் அண்ணா எங்கே இருக்கான்னு சொல்லணும்னு கேட்டார். அவரே கேட்க ஆரம்பிச்சார். கிமிஹாகமனே ராஜ்யம் தவ கிமிஹாகமனே காரியம் தவ ராஜ்யம் பிரசாசதா ஏததா சக்ஷமே சர்வம் நஜிமே சிந்ததே மனः. பரதா, உம்மா தான் உனக்கு ராஜ்யம் வாங்கி கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். உப்பாவும் உனக்கா அந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டார். அதற்காக ஒன்னா ராமனை காட்டுக்கு போய் சொன்னார். ராமன் தான் பரிவாரங்களோடு அவனுடைய பத்தினியோடையும் தம்பியோடையும் காட்டுக்கு வந்துட்டான். 14 வருஷம் காட்டில் இருக்கிறதுன்னு வந்துட்டானே. நீ என்னத்துக்கு அவனை விரட்டிக்கிட்டு சேனைகளோட வந்திருக்க? கச்சின்ன தச்சா பாபஸ்ய பாபம் கர்த்தும் ஜேச்சதி. அவன் ஒரு தோஷம் பண்ணல. தான் சந்தோஷமாக காட்டில் இருக்கணும்னு வந்திருக்கானே. திரும்பி வந்து ராஜ்யம் காக்காமல் இருக்கணுங்கிற எண்ணத்துக்காக அவனை ஏதாவது வராத வழியாக பண்ணணும்னு கிளம்பி வந்திருக்கியா என்னன்னு கொடுத்தார் பரத்வாஜன். அவன் திரும்பி வரப்படாதுங்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சேனையோடு வந்திருக்கியான்னு கேட்டார். குஹன் காட்டது அவருக்கு துக்கமாக தோணல பரதனுக்கு. குஹன் ஆட்சி பக்தன் என்ன இடத்துல பிரேம அதிசயத்தினால கவுட்டான். நியாயம் யாரும் கேட்க வேண்டியது. பிற்கால ஞானி பரத்வாஜ முனிவர். நம்ம ஹிருதயத்தில் இருக்க முடியாத அபிப்பிராயம் ரகசியம் தெரியும் அவளுக்கு. இப்படி இருந்தும் நம்ம பார்த்து ராமன் காட்டில் கூட உயிரோடு இருக்கப்படாது, குருடனும் வந்துச்சான்னு கவுட்டாளேன்னு மூர்ச்சியா கீழே வந்துட்டார். ஐசே ஐகோனே முனிவச்சனா ஐசே ஐகோனே முனிவச்சனா ஐசே கோனி முனிவச்சனா गुनी भरत की तो बोले ऐसे गई गुनी मुनि वचना के गुनी भरत की तो बोले अनपराधवी अनपराधवी कायहितांगु अनपराधवी कायहितांगु अनपराधवी कायहितांगु मनुनीता बहुरडलागा मनुनीता बहुरडलागा मुनिवचनाथ भरत की बोले